ஞானாம்பிகை உடனாய காலத்தினாளருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். இந்த பக்கம் வாங்கப்பா. நாம் என்று சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற பகுதி நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல். நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல். பாண்டி நாடு வைகை நதியினால் வளம் பெற்ற நாடு. அந்த வைகையினுடைய தெற்கு கரையில் ஒரு தடாகம் இருந்தது. வைகையினுடைய தெற்கு கரையில் ஒரு தடாகம். தாமரை மலர்கள் பூத்து குழுங்குகிற தடாகம். எந்த நேரமும் வண்டுகள் அதை மொய்த்து ரீங்காரம் செய்து இனிய இசை போல எங்கும் பரவுகிற சிறப்புக்குரிய தடாகமாக அந்த தடாகம் இருந்தது. ஆழமான ஒரு தடாகம். அதுல ஏராளமான மீன்கள் துள்ளி திரிகின்றன. அந்த மீன்கள் அனைத்தையும் தவறாக உண்டு அந்த தடாகத்தினுடைய அருகில் இருக்கிற மரத்திலே ஒரு நாரை அமர்ந்திருந்தது. துள்ளி திரிகிற மீன்கள் ஒண்ணு விடுறது இல்லையா, எல்லா மீன்களும் என்ன செய்யுது, சாப்பிட்டுது. அப்போ பசியே இல்லாம நிறைய கிடைக்குது மீன், சாப்பிட்டுது. ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள்ல சோதனையா மழையே பெய்யல. அதனால தடாகத்துல தண்ணீர் என்னாச்சு, வற்றி போச்சு. இப்ப தண்ணீர் வற்றி போச்சுன்னா மீன் மற்ற தவளையில் எந்த உயிர் பொருளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மழை பெய்யும், இந்த தடாகம் மீண்டும் நிரம்பும், மீன்கள் வரும், தவளை வரும், சாப்பிடலாம். ரொம்ப நாளா காத்திருந்தது அந்த நாரை. மழை பெய்யல, அதாவது வறண்டு போச்சு. எத்தனை நாள் பட்டினி கிடக்கும்? பட்டினினால ரொம்ப சோர்ந்து போய் அந்த நாரை என்ன பண்ணுச்சுன்னா, அதை விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே போகலாம்னு சொல்லி அப்படி காட்டு பக்கமா சுற்றி வந்தது. அப்படி வந்த போது பறந்து வந்தது. இந்த சோர்வுனால பறக்க முடியல, பட்டினி ஒரு இடத்துல வீழ்ந்து கிடந்தது. ஆமா, அப்போ ரொம்ப நேரமா வீழ்ந்து கிடந்து பிறகு கொஞ்சம் சுய உணர்வு பெற்று கொஞ்சம் தெம்பு வந்து அப்படியே பறந்து அந்த மரக்கலையில அமர்ந்தது. அங்கே அது பக்கத்தில் ஏராளமான முனிவர்கள், ஜீவன் முக்தர்களான முனிவர்கள் பல பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சிவ சிந்தனையில மூழ்கி இருந்தார்கள். அந்த முனிவர்கள் அத்தனை பேரும் சிவ சிந்தனையில மூழ்கி இருந்தார்கள். ஆமா, அந்த முனிவர்கள் கூட்டத்தில் உள்ள மிகச்சிறந்த சிவச்சிந்தனை உடையவராக சத்தியன் என்னும் ஒரு முனிவர் இருந்தார். யார் பாரு? சத்தியன் என்னும் ஒரு முனிவர் அங்கே இருந்தார். ஆமா, அந்த நேரத்தில் அந்த பகுதியில கூப்பிடு தூரத்துல சத்தியா மடம் என்று ஒரு மடம். என்ன மடம்? சத்தியா மடம் என்று ஒரு மடம். அந்த தடாகத்தின் அருகிலே அது இருந்தது. அந்த தடாகத்தை சுத்தி சண்பக மரம், மருத மரம், குரா மரம், வஞ்சி மரம் என்று ஏராளமான சிறப்பு பெற்ற மரங்கள் நிறைந்து இருந்தன. அது பூராமே இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த சண்பக மரம், மருத மரம், குரா மரம் அப்படின்னு சொன்னா நாம் இதெல்லாம் அதிகமா பார்த்தாத மரம். ரொம்ப விலை உயர்ந்த மரங்கள், பெரிதாக போற்றப்படுகிற, பெருசாக பேசப்படுகிற மரங்கள் அதெல்லாம் இருந்தது. ஆமா, அதுக்கு பக்கத்துல ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு அச்சோ தீர்த்தம்னு பேரும். என்னப்பா பேரு? அச்சோ தீர்த்தம். ஆமா, என்று அழைக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் அங்கே இருந்தது. ஆமா,
இப்போ அந்த நாரை மிகுந்த பசியோடு அங்க அமர்ந்து சோர்ந்து இருந்ததா. ஆமா, அப்படியே பார்த்தது. இந்த சத்தியன் முதலான முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தடாகத்துல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறாங்களா குளிக்கிறது. முனிவர்கள் அத்தனை பேரும் தடாகத்துல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, அந்த தடாகத்துல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிற போது தடாகத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் மேல துள்ளி குதிக்குதான். சடைமுடியில குதிக்குது, தோல்ல குதிக்குது, கை காலெல்லாம் குதிக்குது, துள்ளி துள்ளி தெரியுது அந்த மீன்கள்லாம். இப்போ இந்த நாரை ஏற்கனவே பசியில் இருந்ததா. ஆமா, நிறைய மீன்கள் துள்ளி துள்ளி இருக்கா. ஆஹா, நம்ம பசியெல்லாம் போக்குறதுக்கு எத்தனை மீன்கள் துள்ளி துள்ளி இருக்கு, சுகமா அதை சாப்பிடலாமே அப்படி என்று அது நினைக்குதான். அப்போ திடீரென்று இந்த நாரைக்கு ஒரு மேலான அறிவு ஞானம் வந்தது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த தவ முனிவர்கள் அவருடைய மேலே துள்ளி துள்ளி குதிக்கிறது மீன்கள் என்று சொன்னா, இந்த மீன்கள் எத்தகையதான தவம் செய்திருக்க வேண்டும். எங்கெங்கேயோ துள்ளி தெரிகிற மீன் மிகச்சிறந்த தவ முனிவர்கள். அந்த முனிவர்கள் மேல, அதுல இப்ப இந்த சத்தியன் அந்த முனிவர் இருக்காங்களா, அவர் மேல துள்ளி துள்ளி விளையாடலாம். அப்போ இந்த நாரை நினைக்குதான், இவ்வளவு பெரிய சிறந்த ஞானியருடைய உடம்புல திருமேனியில தீண்டி துள்ளி குதிக்கிறது அந்த மீன்கள் அப்படின்னு சொன்னா, அது பிறப்புல ஏதோ மிகப்பெரிய புண்ணிய தவம் செய்திருக்கணும். இப்படிப்பட்ட மீன்களை சாப்பிட நினைச்ச நான் மிகப்பெரிய பாவி. எப்படிப்பா, இப்படிப்பட்ட மீன்களை சாப்பிட வேண்டும் என்று நான் நினைத்தேனே, நான் மிகப்பெரிய பாவி. நினைப்பே எனக்கு வந்திருக்க கூடாது, வந்ததே தப்பு. இன்னும் செயல் அடங்கல, நினைவே தப்பு. எம்பெருமானே, எனக்கு இப்படி ஒரு கீழான ஒரு புத்தி, ஒரு சிந்தனை எனக்கு எப்படி வந்தது? இந்த முனிவருடைய திருமேனியில தீண்டி தீண்டி துள்ளி குதிக்க இந்த மீன்கள் எத்தகையான தவத்தை செய்தனவோ, அப்படி அந்த மீன்களே அதை செய்ய தவம் செய்து இருக்கிற போது அந்த மீன்களே உண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேனே, இது மிகப்பெரிய பாவமாயிற்றே. இதை உண்ணுதல் கூடாது, அதை உண்ண வேண்டும் என்று நினைத்ததே பாவம். இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைப்பது? நினைத்தே பாவம், அதுவே பெரிய துன்பம். அதனால எப்ப தொலைக்கிறது, எங்க போய் தொலைக்கிறது? அதனால அது ஒண்ணு சாப்பிடல. அதுக்கு பிறகு அந்த மீன்களை சாப்பிடல, நினைப்பே தப்பு அப்படின்னு செயல் நினைக்கிறா, இன்னும் தவறுமா. அதனால பல நாட்கள் பட்டினியாக அந்த நாரை இருந்தது. சரி, இப்போ அந்த ஒப்பற்ற தவ முனிவர்கள் தடாகத்திலே மூழ்கி மூழ்கி நீராடி மேலே எழுந்து அத்தனை பேரும் ஒன்றாக அமர்ந்து நித்திய கர்மங்களை எல்லாம் முடித்து முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் கடமைகள் எல்லாம் செய்து கூடி உட்கார்ந்து பேசி மகிழ்கிறார்களாம். என்ன பேசி மகிழ்கிறார்கள் என்றால், எல்லாம் வல்ல அந்த சோமசுந்தர பெருமானுடைய அருமை பெருமைகள், அவனுடைய திருவிளையாடல்கள், பெரும் கருணை, இவற்றையெல்லாம் அவர்கள் பேசுகிறார்களாம். அவர்கள் அத்தனை உட்கார்ந்து 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 பெருமை அத்தனை பேசுறாங்க. மதுரை மான்மியம், மான்மியம்னா சிறப்புகள். மான்மியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சிறப்புகள், பெருமை. மதுரை மான்மியம் என்ற ஒரு நூல் கையில வச்சிருக்காங்களாம். அது மீனாட்சி சொக்கநாதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சிறப்பாக கூறுகிற நூலாம் மான்மியம். ஆமா, மதுரை மான்மியம்
அந்த நூலை வைத்துக் கொண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் சிந்தித்து அதை பற்றி அவர்கள் கலந்து உரையாடி பேசி அவர்கள் மகிழ்கிறார்கள். ஆகா, எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் வந்திருக்கோம்! இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம், தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்று அமைந்த ஒரு திருக்கோயில் தான் மிகச் சிறந்தது என்று சொல்லுவார்கள். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். அதுல இந்த மூன்றும் சிறப்பு பெற்ற ஒவ்வொரு இடத்தில் தனித்த சிறப்புக்குரியது மதுரை என்பது. மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று மூன்று நாளும் சிறப்பு பெற்றது. மூர்த்தி சொக்கநாத பெருமான், தீர்த்தம் தெப்ப கொடுத்து வச்சுங்க. அப்புறம் தலம் மதுரை. மதுரை முன்பு ஒரு மதுரை மூன்று சங்கம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கலைச்சங்கம், முதற் சங்கம், கடைச்சங்கம் என்று மூன்று சங்கம். மூன்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பெருமைக்கு உரிய ஒரே நகரம் இந்த உலகத்தில் மதுரை தான், வேற எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மதுரை அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த நூல் சொல்லுதான். மதுரை மான்மியம் என்ற ஒரு நூல். அதை எழுதுறவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு நூல் இப்ப நமக்கு கிடைக்கலங்கிறாரு. பரஞ்சோதி முனிவர் எழுதுறவர அவருக்கே கிடைக்கலையா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு நூல். அந்த நூல் அவர்களுக்கு ஓடி அந்த மதுரை மான்மியம் என்ற அந்த நூலை அவர்கள் ஓதி உணர்ந்து ஆமன் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு சரியான வழி, அது எளிதான வழிமுறை அதுதான் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டாரலாம். இறைவனுடைய திருவுருளை விரைந்து எளிதாக பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மதுரை மான்மியம் என்ற அந்த அரும்பெரும் நூலை நாம் ஓதி உணர வேண்டும். அப்போ நாம அதான தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் என்று நம்முடைய சைவ வைணவ நூல்கள் உண்டு. அதை படித்ததுனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள், நன்மைகள் என்னன்னு நமக்கு பெரியவங்க வரிசையா சொல்லிட்டு போயிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. நாம தான் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லையா, மனம் இல்லையாப்பா? மனசு இல்லை. என்ன இல்ல, நேரம் இருக்கு, மனசு இல்லை. ஆமா, அதான் சொல்லுவாரு வாரியார், திருவாரூர்ல வாரியார் தந்தை அடிக்கடி சொல்லுவாருன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா, 2 பேரும் 4 பேரும் உட்காந்து ஒரு திண்ணையில உட்காந்துட்டு வரவனா அவனேன்னு சொல்றது போல அவனேன்னு சொன்னா ஒரு நாளைக்கு அவன் தெரிந்து 4 மொத்திட்டு போனாலும் போயிடுவான். அதுக்கு போல சிவனே 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 என்றாலும் போகிற இடத்துக்கு புண்ணியம் உண்டு இல்லையா? அப்போ பேசுகிற நாள் நாம எப்போதும் நம்ம அதான் ஏற்கனவே படிச்சோம். அரிய ஆணை, அந்த சிந்தை ஆணை, அருமறையின் அகற்றாணை, அணுவை, யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை, பாலை, திகழ் ஒளியை, தேவரதம் கோணை, மற்ற கரியானை, கனலை, காற்றை, கனை கடலை, குலவரையை கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூர் ஆணை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். அத பேசுற நாள் தான் பிறந்தோம். இறைவனுடைய திருநாமம் நமக்கு என்னெல்லாம் தரும் இன்னும் தெளிவா வைணவத்தில் சொல்றாரு பாருங்க. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளந்தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் சொன்னால மருந்து கை கண்டேன், கண்ணப்பன் சொன்னால கண்ணீர் பெருமாவுடைய கண்ல ரத்தமா வடியுது. ஆமா, எனக்கு இன்னைக்கு கவலை இல்லை. ஏன்? மருந்து என்கிட்ட இருக்கு.
மருந்து கை கண்டேன் என்று சொல்லி ஆடலாம். அப்போ இங்க ஆழ்வார் என்ன சொல்றாரு பாருங்க, நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா. அது என்ன தெரியுமா? நாராயணா என்னும் நாமம். அப்போ இறைவனுடைய திருநாமத்தை தினம் தினம் நினைப்பதும் சொல்லுவதும் நமக்கு பெரும் பலனை தரக்கூடியது. அது இறை நாமம் தான். அப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது எதையோ சிந்திக்கிறோம். ஆமா, அதுக்கு பதிலா சிவா 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 இல்லையா, முருகா முருகா முருகா, நாராயணா 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 என்று இறைவனுடைய திருநாமத்தை சொன்னா நன்மை கிடைக்கிறதோ இல்லையா, அது அப்புறம் தீமை வராம இருக்கும். அது இருக்கும்ல. ஆமா, நன்மை கிடைக்காது. நானும் சொல்லி சொல்லி பார்த்தையா, ஒண்ணு இல்லையா, ஒண்ணுதான். நன்மை கிடைக்குதோ இல்லையோ தீமை நமக்கு வராம நலந்தரும் சொல்ல நான் தான். அது மாதிரி இந்த மக்கள் மதுரை மான்மியம் என்ற அந்த நூலை ஓதி விபூதி தலம் தீர்த்தம் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றிருக்கிற அந்த தலம், அதனை அடைந்தவர் யாரெல்லாம் இந்த நான் மாடக்கூடலாகிய மதுரை மாநகரத்தை அடைந்து எல்லாம் வல்ல சோமசுந்தர பெருமானாகிய அந்த பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகச் சிறந்த புண்ணியம் செய்தவர்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவள் எளிதாக கிடைக்கும் என்று இந்த மதுரை மான்மியம் சொல்லுதான். அதை இந்த முனிவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாரை கூர்ந்து கவனிச்சுதான். எப்படி கவனிச்சது? ஆமா, ஒன்றை நாம கேட்கணும், மன ஒருமைப்பாட்டோடு கேட்கணும். முடியலையே, மனம் அடங்க கல்லாருக்கு வா ஏன் பராபரன், வா உனக்கெல்லாம் வா எதுக்கு, சித்தி எல்லாம் பெற்றாலும் சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரன், வா வாய் திறக்காதராகிறார். அப்போ எந்த நிலையிலும் நம்முடைய மனம் இறை சிந்தனையில் எத்தொழிலை செய்தாலும் ஏது அவற்றைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேனும் நம்ம பலப்பட்டோம். அவங்க வேலை இல்லாதாவே உட்கார்ந்து அதெல்லாம் சிந்திக்கிறாங்க. எனக்கு 1000 வேலை இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. எந்த வேலை வேணா செய்யுங்க, மனசை நினைக்கிறதுக்கு என்ன, மனசை நினைக்கிறதுக்கு என்ன, நாம நினைக்கணும். அப்போ எந்த நிலையிலும் இறைவனுடைய தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகிய இந்த மூன்றையும் நாம் சிந்திக்கிறவர்களுக்கு எல்லா விதமான சிறந்த பலாபலன்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அமையும், கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னத இந்த நார கூர்ந்து கேட்டதா, அது ரொம்ப முக்கியம். பராசக்தி அதை செய்யல இல்ல சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆமா, பெருமானே எனக்கு வேதத்தின் பொருளை எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் அன்னை பராசக்தி கேட்டாலாம் சிவருமான்ட்டு. அன்னை பராசக்தி பெருமானே எனக்கு எல்லாம் கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு. சரி சொல்றேன், கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல தொடங்கினா கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவுக்கு சலிப்பு வந்துருச்சு. கவனம் எங்க போயிடுச்சு? வேற பக்கம் போயிடுச்சு கவனம். அப்ப கவனம் வேற பக்கம் போனோம்னா நீயாதான் கேட்ட சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப எவ்வளவு பெரிய அலட்சியம்! இந்த அப்படி சாபம், இந்த அப்படி சாபம் என்று சாபம் போட்டாரு. அப்புறம் நடந்த கதையெல்லாம் வேற. அது ஒரு திருவிழாடு வரும்ல, மீனவரா வந்த திருவிழாடு சொல்லிட்டோமா? நான் சொல்லல. ஆமா, பெருமான் மீனவரா வந்து அந்த அதுக்கு அதுதான் அந்த கதை, அது வரும் அதுல. அப்போ நீ பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் போட்டாரு. அன்னை பராசக்திக்கே இந்த கதையும் சொன்னா நம்ம போல சாதாரண மாணவர்களுக்கு நம்ம கதை எப்படி இருக்கு? ஆகையினால சிந்தையை அடக்கி
சும்மா இரு என்று சொல்லணுமே. அம்மா ஒன்றும் அறிந்திலேன், ஒன்றும் அறிந்திலேன். ஆஹா, முடியுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன், நம்ம மடங்கு அடங்கவே அடங்காது. எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இருக்கேன், நினைவுபடுத்திக்க மீண்டும். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். யார் அவரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் யாருக்கு? அன்னபூரணிக்கு பூஜை பண்ற பூசாரி. அவ்வளவுதான். ஒரு பூசாரிக்கு அவ்வளவு ஆற்றல் கொண்டதுப்பா. இப்போ பிறக்கிற போது ஞானியா பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய மேதையா இருக்கணுங்க அவசியம் இல்லை. எந்த நிலையில பிறந்தாலும், எந்த கீழான நிலை இருந்தாலும் மேலான நிலைக்கு வந்துடலாம் சிந்தனையினால. திருவண்ணாமலையில விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தாரு. திருவண்ணாமலையில விசிறி சாமியார் விசிறிச்சா இருப்பாரு. ராம்குமார் விசிறி சாமியார். ராம், ஆமா, அவரு ராம் சுரத்குமார். ராம் சுரத்குமார்னு பேரு. நான் திருவண்ணாமலைக்கு பல தடவை பேச போயிருக்கேன். அந்த வருஷம் காந்திமதி அம்மா, சரஸ்வதி அம்மா, நாங்க எல்லாருமா சேர்ந்து திருவண்ணாமலையில அன்றைக்கு அருணகிரிநாதர் விழா எல்லாம் பட்டிமன்றம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போலான்னு சொன்னேன். அந்த சாமி எங்க இருக்காருன்னு பார்க்கலாமேன்னு காந்திமதி அம்மா சொன்னாங்க. சாமி இருக்கிற அந்த குடில், அவர் வசிக்கிற குடிலுக்கு போனோம். இல்ல, அவரு எங்கன்னாரு, அந்த கோயில் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாரு, பாருங்க என்னாரு. இப்ப திருவண்ணாமலை கோயிலை சுத்தி சுத்தி வந்தா உள்ள மாட வீதியில சின்ன பிள்ளைகளோட தொட்டு விளையாடிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைகளோட தொட்டு விளையாடிட்டு இருக்காரு. காந்திமதி அம்மா இவங்க எல்லாருமா போய், எந்த ஊரு? மதுரை. மதுரையில இருந்து அந்த பக்கிரிய பார்க்க வந்தீங்க. அந்த அவர் கேட்கிறாரு, இந்த பக்கிரிட்ட என்ன இருக்குன்னு மதுரையில இருந்து என்னைய பார்க்க வந்திருக்குங்க அப்படின்னு இருந்தாரு. அப்பதான் சொன்னாங்க, அந்த மாதிரி விழாவுக்கு வந்த சாமி, அதனால உங்களை பார்த்து ஆசி வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு. நீங்க தான் எனக்கு ஆசி சொல்லணும். எப்படி? அடியவர்கள் தான் எனக்கு ஆசி சொல்லணும் அப்படின்னு. அப்போ எந்த நிலையிலும் மனம் எங்கே இருக்கு? எத்தனை சித்தி பெற்றிருந்தாலும் சிந்தை முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்பது போல. ஆமா, அங்கே வந்து எல்லாம். இப்போ அந்த கூடல் பதியினுடைய சிறப்புகளை எல்லாம் கேட்டு தெரிந்து அந்த நாளை அங்கே இருந்து பறந்து மதுரைக்கு வருது. வெளியில அநேகமா அந்த வெளியில இருந்த தடாகம் என்னுடைய கணக்கு. நான் அதை 2-3 தடவை திருப்பி திருப்பி பார்த்த போது அது எதுவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா மாரியம்மன் தெப்பக்குளமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா மாரியம்மன் தெப்பக்குளம்? ஆமாப்பா, யாராவது கல்லூரிக்கு முன்னாடி இருக்கும் மாரியம்மன் தெப்பக்குளம். அதுல அதுவாத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம்தான் மதுரை ஊருக்குள்ள வருது. அந்த இப்போ திருவடி இது எல்லாம் பாருங்க, பொற்றாமரையில் வந்து அது ஓரமா அமர்ந்தது. சரி, நீராடியது. பொற்றாமரத்துல மூழ்கி மூழ்கி நீராடியது. உடனே உள்ளே பறந்துதான் கோயிலுக்குள்ள. அப்படியே பிரகாரத்தை என்ன செய்தான், சுத்தி 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 வருவான். வழிபாடு பண்ண போற பக்தர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இங்க பாரியா, ஒரு நாளைக்கு இவ்வளவு பக்தியா? எத்தனை முறை சுத்தி 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 வருது பாருங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே வர்றது, இறைவன் திருவடி முன்னால அந்த இதை போய் அமர்றது, தியானம் பண்ணுதான்ப்பா. அப்பா, நார என்ன செய்யுது? தியானம் பண்ணுதான். அப்படியே இப்ப வந்து வழிபாடு பண்றவங்க பாக்குறாங்க. ஆமா, பறந்து வந்தது, இப்ப திடீர்னு அங்க உட்கார்ந்தது, இன்னும் கண்ணை மூடிட்டு அமைதியா இருக்கு. சரியா? நாரை விட தியானம் பண்ணுது அப்படின்னு இப்படி பார்த்தான். ஒரு நாள் அல்ல,
2 நாள் அல்ல, 15 நாட்கள் அவர் செய்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 15 நாட்கள் இப்படியே சுற்றி சுற்றி வந்து அந்த இடத்துல அமர்ந்து தியானம் செய்கிறது அப்படின்னா 16வது நாள், 15 நாள் ஏற்கனவே வந்து வழிபாடு சுத்தி வந்து வழக்கம் போல 16வது நாள் வழிபாடு செய்ய வந்தது. 15 நாள் பண்ணது வந்தது. இந்த தாமரை பொற்றாமரை தடாகத்துல சுற்று மதிலில் அமர்ந்தது, சுற்று மதிலில் அமர்ந்தது. அது பசி, தாங்க முடியாத பசி. இந்த 10-15 நாளா எதுவுமே சாப்பிட்ட தடாகத்துல சாப்பிடுறது பாவம், முனிவர்களை திருமணியை தீண்டுகிறது, புண்ணியம் பண்ணிருக்கு, அந்த மீனை சாப்பிட்டா நமக்கு பாவம் வரும்னு சாப்பிடல, பட்டினியா கிடக்கு. இப்போ ரொம்ப கடுமையான பசி. அந்த நேரம் தடாகத்துல மீன் துள்ளி துள்ளி வருதான். யாருக்கும் மனசு சட்னு மாறுப்பா, யாருக்கும் சட்னு. ஆபத்துக்கு பாவம் இல்லை. எப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சோம்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நமக்கு பெரிய ஆபத்து பட்டினி. என்ன இருந்தோம்னா நீ உயிர் வாழ முடியாது. ஆகவே அதை எப்படியாவது அந்த மீனை துள்ளி பிடிக்க, பெரிய மீனை பிடிச்சு அதை சாப்பிடலாம்னு நினைச்சதான். ஆமா, அப்ப திரும்பவும் நினைக்குது, இது சாதாரண மீன்களா நமக்கு தெரியலையே, புண்ணியம் செய்த மீன்கள், தவசிகளும் முனிவர்களும் ஞானிகளும் உள்ளே மூழ்கி எழுந்திருக்கிற போது அவருடைய திருமேனியை தீண்டி சடாமுடியில வளர்ந்து எல்லாம் துள்ளி குதித்து வந்த மீன்கள். இப்படிப்பட்ட மீன்கள் எப்படிப்பட்ட தவத்தை செய்தனவோ, இந்த மீன்களை உண்ண வேண்டும் என்று நான் நினைத்ததே மகா பெரிய பாவம். உண்ண வேண்டும் என்று நான் நினைத்ததே பாவம். ஆமா, அது ரொம்ப நமக்கு ரொம்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்ப்பா. முதல்ல மனம் தூய்மை, மன தூய்மை, அப்பதான் செயல் தூய்மை. மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், திருவள்ளுவர் சொன்னார். மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும். இந்த குறளுக்கு விளக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்கப்பா. யாரெல்லாம் மன தூய்மையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எச்சம் என்பதற்கு பிள்ளைகள் அப்படின்னு பொருள் செய்தாங்க பரிமேலாளர்கள் வந்து எல்லாருமே. யாரெல்லாம் மனம் தூய்மையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கும். எச்சம்னா பிள்ளைகள் வச்சாங்க. அப்படியா? காந்திக்கு எப்படி பிள்ளை பிறந்தது? மூத்த மகன். எப்பா அப்படி ஒரு பிள்ளை, நான் என்ன பாவம் பண்ண காந்தி சொன்னாருப்பா. அதனாலதான் நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் சொல்லுது. அதான் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பாடம். அப்படி யாரும் அப்படி ஒரு உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு மூத்த மகன் மிகப்பெரிய பொல்லாத பழக்க வழக்கம் உடையவனாய் சினையே வடிவானவனாக ஆகிப்போனான். இதற்கு காரணம் என்ன? காந்தி. அதனாலதான் அவருக்கு பேர் காந்தி. அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? காந்தி. நான் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற காலத்தில் காம களியாட்டம் உடையவனாக இருந்தேன். மற்ற சிந்தனை இல்லாமல் அதிலேயே மூழ்கி நான் இருந்ததனாலே எனக்கு மூத்த பையன் அப்படி வந்து பிறந்தான். யார் சொல்லப்பா? என்ன சொல்றார்? நான் செய்த பாவத்தினுடைய அடையாளம். நான் செய்த பாவத்தினுடைய அடையாளம் என்னன்னு. ஆனாப்பா குடியாரமா வானா, அப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க? போனா வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு. அவரு வெளியில போனாரு. இப்ப காந்தி மகன் என்று சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஏதோ கொடுத்தாங்க. அப்பப்போ இது அறிந்த காந்தி சொன்னார், என்னுடைய மகன் என்பதற்காக அவனுக்கு நீங்கள் ஏதாவது கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு எழுதினார்.
நினைச்சீங்க. ஆமா. அப்புறம் அதுவும் யாரும் கொடுக்கல. அப்புறம்தான் என்ன ஆரம்பிச்சாரு, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். ஆமா. அப்படி பிச்சை எடுக்கிற போதுதான் ரயில் பெட்டியில 2 பேரும் உட்காந்துருக்கா, காந்தி கஸ்தூரியும். இப்ப குரல் கேக்குது, அம்மா தாயே, அம்மா ஐயா சாமி அப்படின்னு. ரயில் பெட்டியில உட்கார்ந்துருக்க காந்தி கஸ்தூரி முதல் வரிசை முன் பெட்டி ஓரத்துல அவரை தள்ளி உட்கார்ந்துருக்காரு. தன்னுடைய பையன் குரல் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் வரானேன்னு சொல்லி இந்த அம்மா கையில இருந்து பையில இருந்து கையில பணத்தை எடுத்தாங்க. கையில இருந்து கையில பணத்தை எடுத்தாங்க. காந்தி கைய புடிச்சுக்கிட்டாரு. ஐயோ நம்ம பிள்ளைங்க அப்படின்னு. அப்படியா? உண்மைதான். இறங்கிக்க, நீயும் இறங்கிக்கோ, அவனோட நீயும் சேர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட பிள்ளை இருந்தான் இல்லையா? கடைசி பிள்ளைதான் தேவதாஸ். காந்திக்கு கடைசி பையன் 4 பேருப்பா. கடைசி பையன் தேவதாஸ். அந்த கடைசி பையனுக்கு தான் ராஜாஜி தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப விவரம். இவர் பணியா செட்டியாரேனா, அவர் ஐயங்கார். ஆமா. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லட்சுமி தன்னுடைய பொண்ண தேவதாஸ் நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ எச்சம் நன்றாகும் மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் என்ற குரலுக்கு பிள்ளைகள் என்று எழுதுவது தவறு. குண்டகுடி சாமி பெரியவர் சொன்னார். ஏன்னா நல்லவங்களுக்கு சொல்றாங்க, சில பேரு அத்தனை தீய பழக்க வழக்க உடையவனா இருப்பான், கொடியவன கொலகாரனா இருப்பான், அவனுக்கு உத்தமமான பிள்ளை வந்து பிறந்துடும். நல்ல நேர்மையும் உண்மை உடையவனா இருப்பான், அத்தனை தீமையுடைய பிள்ளை பிறந்துடும். அப்ப நம்ம அப்படி சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை. அதுக்கு சில உதாரணமா சொன்னோம். மான் வயிற்றில் என்ன பிறக்கும்பா? கஸ்தூரி. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். விலையுயர்ந்த பொருளெல்லாம் முத்தி எங்கப்பா நடக்குது? நத்தையில, கீழான நத்தையில, அருவருக்கத்தக்க நத்தையில விலை மதிக்கத்தக்க முத்து விளையுது. அப்போ நல்லவங்களிடத்துல இருந்து தீய பிள்ளைகள் வருதாங்க, தீய பிள்ளையிலிருந்து நல்ல பிள்ளைகள் வந்துடுறாங்கல்ல. அப்போ எச்சம் நன்றாகும் என்ற சொல்லுக்கு பிள்ளைகள்னு பொருள் வைக்க கூடாது. குண்டகுடி சாமி பெரியவர் சொன்னார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவரவர்கள் செய்த விட்டு போன எஞ்சிய செயல்கள். ஆமா சொல்றோம்ல, புண்ணியவா இருந்தாரியா, அந்த ஊருக்கு அந்த பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. இந்த தெருவுக்கு ஒரு வாசல் சாலை கொண்டு வந்தாரு. இந்த தெருவுல ஒரு அன்னதானம் கொடுத்து அமைச்சாரு அப்படின்னு இல்லையா? ஆமா. இப்போ சாலமன் பாப்பையா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. மதுரையில தான் படிச்ச பள்ளிக்கு, ஆமா நகராட்சி பள்ளி, அந்த பள்ளிக்கு நன்கொடை எவ்வளவு? 20 லட்சம். எவ்வளவுப்பா? ஆமா 20 லட்சம் கொடுத்தாரு அப்படின்னு அந்த தொலைக்காட்சியில செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷம் நான் அவரை கூப்பிட்டேன். தொலைக்காட்சியில அடுத்த நிமிஷம் நான் கூப்பிட்டேன். அண்ணே அப்படின்னாரு. என்ன கால 5 வயசு கூப்பிட்டவரு. அண்ணே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. என்ன அப்படின்னு தொலைக்காட்சியில ஓடிட்டு இருக்க செய்தி 20 லட்சம் அப்படின்னா, ஓ சொல்லிட்டாங்களா தொலைக்காட்சியில? உங்களையும் காட்டினாங்க அப்படின்னு. எனக்கு கற்றுத்தந்த அந்த பள்ளிக்கு நான் கொடுத்த இந்த தொகை மிக 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 சிறியது இல்லையா? அது அப்போ உயர்ந்த அந்த சிந்தனை ஒருவருக்கு வரணும் போகணும் அப்படின்னா, இப்போ என்னாச்சு? எல்லாம் சேர்ந்து மீன்களை உண்பது தகாது என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த இழுந்த எனக்கு இப்படி ஒரு பிறவி, நாரை பிறவி, நாரையாகி இந்த பிறவி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வருவமாகி பறவையாகி பாம்பாகி அப்புறம் கல்லாய் மனிதராய். நான் இந்த கல்லாய் மனிதராய்ங்கிறதுல ஞானசுந்தரன பேராசிரியர் சொன்னாரு, அது அச்சுப்படை எவனோ பண்ணிருக்கான். கல்லாய் அது எப்படி? எல்லாம் உயிர், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருவமாகி பறவையாகி பாம்பாகி, அப்புறம் கல்லாய் மனிதராய் பேயாய் கணக்கு எல்லாம் உயிர். கல்லு மட்டும் உயிர் இல்லாது.
அது இல்ல, கல்லா மனிதராய் அப்படி வச்சுக்கணும். கல்லா மனிதராய் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி கல்லாய் மனிதர் இல்ல, கல்லாயும் தனியா பிரிக்காதுங்க. கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவர் அப்படி சொன்ன உடனே தினமணியில ஒரு கட்டுரையில ரொம்ப பாராட்டி அதை ரொம்ப சிறப்பான சிந்தனை அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்போ எல்லாம் பாருங்க, இந்த இழிந்த பிறவி இந்த நாரை. ஆகவே அந்த நாரை என்ன பண்ணு, என்னுடைய இந்த இழிந்த பிறவியை நான் எப்பொழுது நீக்குவேன் என்று நினைந்து நினைந்து நினைந்து, ஆமா, இறைவனுடைய பெருமானுடைய அருளை நினைந்து நினைந்து வேண்டியது. தினம் தினம் அந்த சுக்கநாத பெருமான திருக்கோயில்ல போய் அந்த திருவடிக்கு முன்னே அமர்ந்து பார்த்து 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 ஏங்குமா. சொக்கநாத பெருமான் அவருக்கு திருவடி, நல்ல திருவடியை காட்சி கட்டந்தார். அவருக்கு அருகில் இருந்த உமையவளாகிய அன்னை பராசக்தி தாய் அல்லவா? ஆமா, அந்த காரணம் தாய் கருணையே வடிவானவள். ஆமா, அதனால தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அம்மா பெருமானே, சாதாரணமா இருக்கிற இந்த நாரை, ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு கூட வாராத உணர்வு, சிந்தனையின் செயலும் இந்த நாரைக்கு வந்திருக்கிறது. ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 15 நாட்களாக வந்து 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 வணங்கி இன்றைக்கு 16வது நாளும் வந்து சோர்ந்து அமர்ந்திருக்கு. சாப்பிடல, விரதம்ப்பா, 5 நாளா சாப்பிடல. இல்ல, மீன் தானே சாப்பிடு, மீன் சாப்பிட வேணாம்னு சொல்லியாச்சு, பட்டினி வந்து சோர்ந்து உட்கார்ந்து இருக்கு. ஆகவே பெருமானே, இந்த நாரைக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். அம்மா, ஆமா, அம்மாதான் அப்பாட்ட சொல்லணும். அதான வீட்டுல பார்க்க பையன் நேரம் அப்பாட்ட போக மாட்டான். யார்கிட்ட போக? அம்மாட்ட. அம்மா முந்தனைய பிடிச்சிட்டே சுத்தி சுத்தி என்னடா பையா, என்ன தம்பி, என்ன தம்பி, என்ன தம்பினா, அம்மா அப்பாட்ட சொல்லி, அப்பாட்ட சொல்லி, நீயே சொல்ற. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு, நீதான் சொல்லணும். அப்போ தாய் வழியாதான் தந்தையும். அத அப்போ அது மாதிரி இந்த உமையாளாகிய தாய் மனம் இறங்கி கருணையே வடிவானவளாக இருப்பதனாலே அவள் என்ன பண்ணா, பெருமானே, இந்த நாளைக்கு வேண்டிய அருளை தாங்கள் செய்து அருள வேண்டும் என்று எண்ணார். உடனே பெருமான் ஒரு நாள் நாரை வந்து அமர்ந்த போது, நாரையே உனக்கு என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட கடுமையான விரதம் மேற்கொண்டு சுற்றி சுற்றி வருவதாயே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு. இப்ப பாருங்க, இதுதான் நாரையுடைய உள்ள சிறப்பு. அதனாலதான் திருவிடையாளப்புழாக்கு ஒரு இடம் பெற்றிருக்கு. பெருமானே, உன்னுடைய சிவகணங்கள் இருந்து தொண்டு செய்கிற சிவலோகத்திற்கு நான் வர வேண்டும். அப்பா, எங்க வரணும்? சிவலோகத்துக்கு. அதோட நிறுத்தி இருந்தா நாரைக்கு சிறப்பு இல்லை, இன்னொன்று வேண்டும்னு கேடுச்சு. இப்ப உங்களுக்கு வேற ஒரு நினைப்பு வரணும். யாருப்பா என்ன கேட்டாங்க? இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்படின்னு வரணும் நமக்கு ஒண்ணு. இதுதான் வந்தோட என்ன நம்மப்பா, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் இன்னும் திருவாலங்காட்டுல அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார், இந்த அம்மா பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த திருவுருவச் சிலை அங்க இருக்கு. அப்போ அது கேட்டுதான், சிவலோகம் சென்று உன்னுடைய சிவகணங்களோடு இருக்க வேண்டும், இன்னும் வேண்டும். அப்பா என்ன அப்படின்னாரு. இப்பதான் அந்த நாடையனுடைய பெருந்தகவு, நாடையனுடைய மேலான அறிவு என்ன பாருங்க. என் இன நாரைகள், என்னை போல என் இனத்தைச் சேர்ந்த நாரைகள், மற்ற பறவைகள், என்னுடைய இனத்தைச் சேர்ந்த நாரைகளும் மற்ற பறவைகளும் இந்த தடாகத்தில்
உள்ள மீன்களை உண்டால் மிகப்பெரிய மா பாவகத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள், மா பாவகம் உடையவர்களாக ஆவார்கள். ஆகவே இந்த தடாகத்தில் மீன்களே இல்லாத வரம் எனக்கு வேண்டும். எப்படிப்பா? பொச்சாமரை குளத்தை இப்ப கிடையாதுப்பா. மதுரையில பொச்சாமரை குளத்தை இப்ப போய் பார்த்தாலும் மீன் இல்லை. என்ன கேட்டு பாருங்க. அதுதான் மனிதனுக்கு நமக்கு சொல்லுது. அந்த நாரை மனிதனுக்கு சொல்லுது. இப்போ என்ன சொல்லுது? இப்படி வரீங்க என்ன என அது மட்டும் இல்ல, என் இன நாரைகள் மட்டுமல்ல, மற்ற பறவை இனங்களும் இந்த புனிதமான தடாகத்தில் இருக்கிற தெப்பத்தில் இருக்கிற மீன்களை உண்டால் கொடிய நரகத்தை அடையக்கூடிய பாவத்தை செய்வார்கள். ஆகவே அவற்றை இந்த தடாகத்தில் மீன்களே இல்லாத நிறைய ஒரு ஆகணும். ஏன் மீன்களை இந்த பறவைகளுக்கு அந்த சாப்பிடக்கூடாத வணக்கக்கூடாது. அது ஒரு நாளைக்கு கடையை மீறி நினைப்ப மீறி சாப்பிடுறான். மீன்களே இல்லாத வரத்தை கொடு என்று சொன்ன உடனே பரம்பொருள் அன்னை பராசக்தியினுடைய வேண்டி அந்த வரத்தை அந்த நாரைக்கு அருளி மறைந்தார். நாரைக்கு அருளி மறைந்தார். ஆமா, நாரையானது ஆமா வானத்திலே இருந்து விமானம் வந்ததாம். நாரை அழைச்சிட்டு போறதுக்கு வானத்திலிருந்து விமானம் வந்தது. அதுல ஏறி இந்த நாரை வானத்தை நோக்கி சிவலோகத்தை நோக்கி போகுது. தேவர்கள் அத்தனை பேர் மலர் மாறி பெய்யறாங்களாம். ஏராளமான மலர்களை பெய்து இந்த நாரையை போற்றி வணங்குகிறார்கள். அங்கே போய் நந்தியினுடைய கணங்களாக இருக்கிற சிவகணங்களாக இருக்கிற நந்தி எம்பெருமானிடத்து அந்த கணங்களிலே ஒரு கணமாக அந்த நாரை மாறி அந்த நந்தியம்பெருமானுக்கு வாழ்நாளெல்லாம் தொண்டு செய்ய அந்த அரும்பெரும் பேச்சினை அந்த நாரை பெற்றது. இது எல்லாம் வல்ல சிவபெருமான் அந்த நாரைக்கு முக்தி கொடுத்து வரலாறு இது இல்லையா? ஆமா.